ஏன் பல சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது என சமூகத்தில் ஒரு விதமான கருத்தாடல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த யுத்தம் பிப்ரவரி மாதம் ஆரம்பமான பின்னர் உலக சந்தையில் எரிபொருள் விலை தற்போதைய எரிபொருள் விலையுடன் ஒப்பிடுகையில் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 92 ரக பெட்ரோல் விலை 80 வீதத்தால் அதிகரித்துள்ளது. டீசலின் விலை 79.8 வீதத்தால் அதிகரித்துள்ளது. மசகு எண்ணெயின் மேர்பன் எண்ணெயின் விலை ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 69.52 வீத உயர்வை காட்டுகின்றது. இந்த அதிகரிப்புக்கு இடையாக நாம் பல சந்தர்ப்பங்களில் விலை அதிகரிப்பை மேற்கொண்ட போதிலும் இன்னமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களும் சந்தைக்கு உண்மையான செலவை விட குறைவான விலைக்கே விநியோகம் செய்கின்றனர். ஏப்ரல் மாத இறுதியில் டீசலுக்காக 150 ரூபாய் செலவு ஏற்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ரூபாயுடன் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 258 ரூபாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதை எம்மால் இன்னமும் காண முடியவில்லை. அப்படி என்றால் RM பாக் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் மே மாதத்தில் அவர்களின் நஷ்டம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 341 ரூபாவாகும். 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 157 ரூபாவாகும். அதேபோன்று சினோபெக் நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 186.51 ரூபாவையும் 92 ரக பெட்ரோலுக்கு 29 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. IOC நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 194 ரூபாவையும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறான எல்லையற்ற நஷ்டத்தை அந்தந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிட்டால் அவர்களின் செயற்பாடுகளை அவர்களால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும். அதனூடாக சந்தையில் எரிபொருள் விநியோகம் வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்நோக்க நேரிடும். ஏதேனும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இன்னமும் நம்மால் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும். இந்த விலை அதிகரிப்புகளை செய்யாமல் நாம் செயற்பட்டால் அந்த தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை மேலும் செய்ய முடியாமல் போய் எரிபொருள் சந்தை வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும். இதன் தாக்கம் எரிபொருள் சந்தைக்கு மாத்திரமல்ல, இறுதியில் அனைத்து பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் அபாயத்தை ஏற்படுத்தும். ஆகவே விருப்பமின்றியேனும் நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. உலகின் ஏனைய நாடுகளின் ஒப்பிடும் போது எம்மை போன்று இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் பல நாடுகளை விட நாம் இன்னமும் குறைந்த வீதத்திலேயே எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளோம். திரைசேரி ஊடாக அதனை ஏற்றுக்கொள்வதே அதற்கான காரணமாகும். மே மாதமாகும் போது $524 மில்லியன் எரிபொருளுக்காக நாம் வெளிநாட்டு நாணயமாக செலவிட்டுள்ளோம். எனவே இந்த நிலைமையை மேலும் தாங்கிக் கொண்டிருப்பது கடினம். அதனால் ஒரு நாடு என்ற ரீதியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயம் எமது எரிபொருள் நுகர்வில் ஏதேனும் குறைப்பை செய்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க நாம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் QR முறையை இதனை விடவும் சற்று கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம்.